ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் செகண்ட் இயர் 4th செமஸ்டரோட கோர் 8 பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். கோர் 8 பேப்பரில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் புக்கில் இருக்கிற யூனிட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் மேஜரான ரெண்டு மூணு டெஃபினிஷன்ஸை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னா, எம்எஸ்சி மேக்ஸ் இப்போ படிச்சிட்ருக்கிறவங்க, செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கிறவங்களுக்கோ இல்லை ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கிறவங்களுக்கோ இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இயரில் வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் நம்ம வீடியோஸ் போடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் இயர்லேருந்து நியூமெரிக்கல் அனாலிசிஸையும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் எம்எஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் யூனிட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 5னா அனாலிட்டிக் கண்டினியூவேஷன் தான் பார்க்குறோம். அனாலிட்டிக் கண்டினியூவேஷனில் வெயிஸ்ட்ராஸ் தியரி எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஜெர்ம்ஸ் அண்ட் ஷீவ்ஸ் பற்றி தான் மெயினாக கற்றுக்க போகிறோம். குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒரு ரீஜியனில் டிஃபைன் பண்ணுறாங்க. ரீஜியன்னா ஒரு க்ளோஸ்டு கனெக்டட் ரீஜியன், ஒரு க்ளோஸாக இருக்கிற ஏதோ ஒரு வடிவம். அந்த வடிவத்துக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எலிமெண்ட்டை டினோட் பண்ணலாம். எப்படி டினோட் பண்ணலான்னா, எஃப் கமா ஒமேகான்னு டினோட் பண்ணலாம். அண்ட் அ குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வில் appear as a collection of function elements which are related to each other in a prescribed manner. இந்த குளோபல் அனாலிட்டிக் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ரீஜியன்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனை எஃப் கமா ஒமேகான்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இந்த டினோஷனை தான் நம்ம குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எஃப்லேருந்து நம்ம F1 F2 F3 அப்படின்னு நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஒமேகாலேருந்து நம்ம ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3ன்னு நம்ம ஜெனரேட் பண்ணலாம். இப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுற எல்லாத்தையும் ஒரு பேர்ஸாக எடுத்து அது எல்லாத்துக்கூடயும் நம்ம ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எலிமெண்ட்ஸை தான் நம்ம குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் எலிமெண்ட்னா எஃப் கமா ஒமேகான்னு சொல்லப்படுற இந்த ஃபங்க்ஷன் எலிமெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கலெக்ஷனாக எடுத்து கொடுக்கும்போது அது குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் அனாலிட்டிக் கண்டினியூவேஷன். இந்த சாப்டருக்குள்ளேயே நம்ம இப்போ தான் வரும். அனாலிட்டிக் கண்டினியூவேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம F1 F2 F3 காமா 1 ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3ன்னு நம்ம ஜெனரேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்டுன்னு நம்ம பேர் பண்ணி எடுத்துக்கிறோம். F1ஐயும் ஒமேகா 1ஐயும் பேர் பண்ணிக்கிறோம். அண்ட் F2ஐயும் ஒமேகா 2ஐயும் பேர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எலிமெண்ட்டையும் நம்ம டைரக்ட் அனாலிட்டிக் கண்டினியூவேஷன் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படி சொல்லுவோன்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் இருக்கிற ரீஜியன்ஸ்க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா அந்த இன்டர்செக்ஷனுக்கு நான் எம்டியாக ஆன்சர் கிடைக்கும். அதாவது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளோ இல்லை காம்ப்ளெக்ஸ் எலிமெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு செட்டோ ஏதாவது ஒரு ஓப்பன் செட்டோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கண்டிப்பாக நான் எம்டியாக இருக்காது. அப்படி நான் எம்டியாக இருக்காத பட்சத்தில் அந்த நான் எம்டியாக இருக்கிற வேல்யூ அந்த வேல்யூ என்னவாக இருக்கும்னா, நம்ம எடுத்துக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் எலிமெண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை வச்சு F1 ஆஃப் Z அண்ட் F2 ஆஃப் Z கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூவும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அந்த ஈக்குவலாக கிடைச்சிருக்க அந்த வேல்யூ இந்த இன்டர்செக்ஷன் வேல்யூவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இதை நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை பாருங்கள், நாம் ஒரு பெரிய ஒமேகான்ற ஒரு ரீஜியன் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே நிறைய குட்டி ஒமேகா ரீஜியன்ஸ் இருக்குது. ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3ன்ற நிறைய ரீஜியன்ஸ் இருக்குது. இந்த நிறைய ரீஜியன்ஸில் ஒமேகா 1ல் F1 நம்ம
கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒமேகா 2ல் F2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒமேகா 3ல் F3 நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த F3 F2 F1ன்றதெல்லாம் ஒமேகாக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், வேலைப்பாடுகள். அப்படின்னா இப்போது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒமேகா 1க்கும் ஒமேகா 2க்கும் நடுவில் நம்ம ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்க காமன் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல இருக்கிற காமன் பாயிண்ட்டை F1 ஆஃப் Zனும் நம்ம எடுத்துக்கலாம், F2 ஆஃப் Zனும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற F2வும் இதுக்குள்ளே தான் வரும், இங்கே இருக்கிற F1ம் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்குள்ளே தான் ரெண்டுமே வரும். இப்போ இதுலேருந்து நம்ம Zன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிளை எடுத்து அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த இதில் இருக்கிற Zக்கு நம்ம இதில் இருக்கிற F2 எடுத்து இதில் இருக்கிற Zக்கு நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கோட வேல்யூமே ஒன்றா தான் இருக்கும். அந்த ஒன்றா இருக்கிற வேல்யூ இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தான் இருக்கும். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தான் இருக்கும். அப்படின்றத தான் இந்த அனாலிட்டிக் கண்டினியூஷனில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு இதுலேருந்து இது கண்டினியூ ஆகுது, இதுலேருந்து இது கண்டினியூ ஆகுது. இப்படி ஒவ்வொன்றா F1 F2 F3ன்ட்டு நிறைய கண்டினியூஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இப்படி 2 பேரை நம்ம எடுத்து செக் பண்ணும்போது அதோடைய ரீஜியன்ஸ் நான் எம்டியாகவும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவலாகவும் இருக்கணும். அந்த ஈக்குவலான ஃபங்க்ஷன் அந்த நான் எம்டியாக இருக்கிற இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்கணும். இப்படி எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு 2 ஃபங்க்ஷன் எலிமெண்ட்டை தான் நம்ம வந்து டைரக்ட் அனாலிட்டிக் கண்டினியூஷன் ஆஃப் ஈச் அதர்னு சொல்கிறோம். இப்போ இதையே நம்ம ஒரு செயினாக ஃபார்ம் பண்ணலாம். இப்போது ஒமேகா 1 ஒமேகா 2 ஒமேகா 3ன்னு சொல்லி n வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் F1 F2 F3ன்னு சொல்லி n வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம இன்டர்செக்ஷன் செக் பண்ணிட்டே வரும்போது அந்த எல்லா இன்டர்செக்ஷனும் நான் எம்டியாகவும் இருந்து அதோடைய எல்லா ஃபங்க்ஷன் வேல்யூஸும் ஈக்குவலாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைரக்ட் அனாலிட்டிக் கண்டினியூஷன்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்கிறோம். அண்ட் இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் எலிமெண்ட்ஸை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எலிமெண்ட்ஸோட ஈக்குவலன்ஸை தான் வந்து நாம் குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இந்த குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் இந்த ஒரு F1, F ஒமேகா 1 வந்து நம்ம ஒரு பிரான்ச்சுன்னு சொல்கிறோம். அதே போல் இந்த F, ஒமேகான்றதை நம்ம டார்க் ஸ்மால் எஃப்பாக டினோட் பண்ணுறோம். அந்த டார்க் ஸ்மால் எஃப்பை வந்து for more flexible terminology, F, omega is also refers to as a branch of F. இந்த குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டார்க் ஸ்மால் எஃப்னு டினோட் பண்ணுறோம். அந்த டார்க் ஸ்மால் எஃபோட ஒரு எலிமெண்ட்டு தான் வந்து நம்மளுக்கு F, ஒமேகா. இந்த எலிமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம், பிரான்ச் ஆஃப் எஃப்னு சொல்லலாம். ஓகேவா, இதை பிரான்ச் ஆஃப் எஃப்னு சொல்லலாம். எஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டெஃபினிஷனுக்குள்ளே போகலாம். இந்த டெஃபினிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன். ஜேர்ம் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அது கூட ஒரு ஜீட்டான்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஜீட்டான்ற பாயிண்ட் என்னென்னா எஃப் அனாலிட்டிக்காக எந்த இடத்துல ஒரு பாயிண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அனாலிட்டிக்காக இருக்கிற பாயிண்ட் தான் ஜீட்டா. எஃப் ஒரு பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டு தான் ஜீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு பேராக எடுத்து எழுதும்போது F, ஜீட்டான்னு எழுதுவோம். தட் இஸ் டு சே, இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா எஃப் வந்து டிஃபைன் பண்ணலாம் அண்ட் அது ஒரு அனாலிட்டிக் இன் சம் ஓப்பன் செட்ஸ் தட் கண்டெயின் ஜீட்டாவை கண்டெயின் பண்ணியிருக்கிற சில ஓப்பன் செட்டில் அது அனாலிட்டிக்காக இருக்கும், எஃப் அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ஒரு செட்டில் ஜீட்டா இருக்கும், அந்த ஜீட்டா இருக்கிற செட்டில் அது சில இடத்துல அனாலிட்டிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஜீட்டாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜீட்டா 1 அண்ட் ஜீட்டா 2ன்னு பிரிச்சுட்டு இந்த 2 பேர்ஸ் எடுக்கலாம். இந்த 2 பேர்ஸில் இந்த 2 பேர்ஸை நம்ம ஈக்குவலன்ட் சொல்லுவோம். எப்போ ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோன்னா ஜீட்டா 1ம் ஜீட்டா 2வும் ஈக்குவலாக இருக்கணும், F1ம் F2வும் ஈக்குவலாக இருக்கணும். இதில் இருக்கிற எஃப்ஐயும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், F1 F2ன்ட்டு.
ஜீட்டாவையும் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம், ஜீட்டா 1 ஜீட்டா 2ன்ட்டு. இப்போ இந்த ஜீட்டாவை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த எல்லா கலெக்ஷன் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கிளாஸஸை தான் நம்ம வந்து ஜெம்ஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? ஜெம்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த கலெக்ஷன் ஆஃப் எஃப் கமா ஜீட்டாவுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எஃப் கமா ஜீட்டாவுடைய வேல்யூஸில் எல்லா ஜீட்டாஸும் ஈக்குவலாகவும் இருக்கணும் அண்ட் எல்லா எஃப்ஸும் ஈக்குவலாகவும் இருக்கணும். அப்படி நம்ம எடுத்துக்கிற ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஈக்குவலன்ஸ் கலெக்ஷனும் ஈக்குவலன்ஸ் கிளாஸும் நம்மளுக்கு ஜெர்ம்ஸ் தான். ஸோ இந்த ஜெர்ம்ஸை நம்ம ஜீட்டான்னு யூனிக்காக டிட்டர்மைன் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஜெர்ம்னு சொல்லலாம். இந்த ஜீட்டான்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஜெர்ம். இப்போ எஃப்ன்றது நம்மளுக்கு ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இந்த அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் வர ஜீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிறத வந்து ஜீட்டாவோட ஈக்குவலன்ஸ் கிளாஸை கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு ஜெர்ம்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஷீஃப்னா என்னென்னு பார்க்கலாம். லெட் டி பி ஏ ஓப்பன் செட் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஒரு ஓப்பன் செட்டு காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து எடுத்துக்கிறோம். அந்த ஓப்பன் செட்டுக்கு டீன்னு பேர் வச்சுக்கிறோம். அந்த டீன்னு பேர் வச்ச ஓப்பன் செட்லேருந்து ஒரு ஜீட்டாவை நம்ம எடுக்கிறோம். அந்த ஜீட்டாக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய செட்ஸ் எல்லாத்தையுமே செட் ஆஃப் ஆல் ஜெர்ம்ஸ் இந்த மாதிரி குளோபல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஜீட்டா எடுத்துக்கிட்டோன்னா அந்த செட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணால் அது எல்லாத்தையுமே நம்ம ஷீஃப் ஓவர் டின்னு சொல்லலாம். அதாவது செட் ஆஃப் ஆல் ஜெர்ம்ஸ் எஃப் ஜீட்டாவை வந்து நாம் ஷீஃப் ஓவர் டின்னு சொல்கிறோம். இந்த ஷீஃப் ஓவர் டியை வந்து நம்ம இப்படி டினோட் பண்ணலாம். இதை இது ஷீஃப் ஓவர் டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். If germs of analytic functions are considered, then sheaf over D is called the sheaf of germs of analytic functions over D. Sheaf over D is called the sheaf of germs of analytic functions over D. வெறும் ஜெர்ம்னா என்னன்னா அது வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் எஃப் கமா ஜீட்டா. இந்த 2 பேர்ஸை எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நம்ம பேர் பண்ணி ஈக்குவலன்ட் பண்ணி பார்த்தோன்னா அது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸை நம்ம ஜெர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஜெர்ம்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு நோட்டேஷன் கொடுக்குறோம். என்ன நோட்டேஷன்னா அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீட்டா டு இண்டிகேட் அ ஜெர்ம் வித் ப்ரொஜெக்ஷன் ஜீட்டா. ஒரு ஜெர்ம் எடுத்து அதுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஜீட்டான்னு கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்து அதோட செட் எல்லாத்தையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி ஜெர்ம்ஸோட செட் ஆஃப் ஆல் ஜெர்ம்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஜெர்ம்ஸோட எல்லா பாயிண்ட் வேல்யூஸுமே நம்மளுக்கு ஒரு ஓப்பன் செட் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து கிடைச்சதா இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஷீஃப் ஓவர் டின்னு சொல்லிடுவோம். ஷீஃப் ஓவர் டியை வந்து கலெக்ஷன் ஆஃப் ஜெர்ம்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா? டீன்றது ஓப்பன் செட். இப்போ நம்ம இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். ஓகேவா?